அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வள்ளல் சீரீஸில் 7வது வீடியோ. முக்கிய தினங்கள், தலைவர்கள் பிறந்த தினம். முக்கியமான தலைவர்கள் பிறந்த தினத்தை அவங்களுடைய கொள்கைகள் அல்லது அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம ஒரு பேர் வச்சு அதை அனுசரிப்போம். ஓகேங்களா? அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜனவரி 12 நம்ம தேசிய இளைஞர் தினமாக அனுசரிக்கிறோம். ஜனவரி 12 இது விவேகானந்தர் பிறந்த தினம். ஜனவரி 23 பராக்கிரம் திவாஸ், இது நேதாஜி அவர்கள் பிறந்த தினம். ஓகேங்களா? நேதாஜியோட வீரம் அதான். பிப்ரவரி 13 தேசிய பெண்கள் தினம். சரோஜினி நாயுடு அவர்களோட பிறந்த தினத்தை நம்ம பெண்கள் தினமாக அனுசரிக்கிறோம். ஏப்ரல் 14 சமத்துவ தினம். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தினத்தை நம்ம கொண்டாடுறோம். அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த தினம். ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதை கொண்டாடுறோம். காமராஜர் பிறந்த தினம். செப்டம்பர் 17 சமூக நீதி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஸோ பெரியார் பிறந்த தினம். அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினமாக அனுசரிக்கிறோம். காந்தியடிகள் பிறந்த தினத்தை. அக்டோபர் 31 தேசிய ஒற்றுமை தினம். வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். நவம்பர் 11 தேசிய கல்வி தினம். மௌலானா இவருடைய பிறந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம். நவம்பர் 14 தேசிய குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினம். நவம்பர் 15 பழங்குடியினர் பெருமை தினமாக அனுசரிக்கிறோம். பிர்சா முண்டா பிறந்த தினத்தை பழங்குடியினர் பெருமை தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். நவம்பர் 18 தியாக தினம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுறோம். வஉசி அவர்களோட நினைவு நாளை, மீதியெல்லாம் பிறந்த தினத்தை சொல்லியிருப்பேன், இது மட்டும் நினைவு நாளை நம்ம தியாக தினமாக அனுசரிக்கிறோம். டிசம்பர் 11 மகாகவி தினம். இது பாரதியார் பிறந்த தினம். மகாகவி தினம் பாரதியார் பிறந்த தினம் டிசம்பர் 11. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் பிறந்த தினத்தில் நம்ம கொண்டாடப்படுற முக்கிய தினங்களாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.